Today, I would like to speak to the people of Tamil Nadu about the conflict in West Asia. It has affected the whole world's energy supply chain. We believe in the ideology of India first. In any situation, we have seen how our government always puts the interests of Indians above everything. Even in these times, our approach will be the same. There is no need to panic or pay attention to rumors. I would like to appeal to the people, let us spread only correct and verified information. During the COVID pandemic, 140 crore Indians showed the world how mature our nation is. I am confident that as a nation, we will navigate every situation successfully. நண்பர்களே, நான் தமிழ்நாட்டின் மக்களிடத்திலே மேற்கு ஆசியாவில் நடக்கும் போர் பற்றி பேச விரும்புகிறேன். இது உலகின் ஒட்டுமொத்த எரிசக்தி வழங்கல் சங்கிலிகளை பாதித்திருக்கிறது. இந்தியாவுக்கே முதன்மை என்ற கொள்கையிலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்தியர்களின் நலன்களுக்கே முதன்மை அளிப்பது நமது அரசாங்கம் செய்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இந்த சூழ்நிலையிலும் கூட நமது அணுகுமுறை அதே மாதிரிதான் இருக்கும். நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, பீதியடைய தேவையில்லை. வதந்திகளை நம்பாதீர்கள் அன்பர்களே. நாம் சரியான தகவலை மட்டுமே பரப்ப வேண்டும். சரிபார்க்கப்பட்ட தகவலை அதை மட்டுமே பரப்புரை செய்ய வேண்டும் என்று மக்களே நான் உங்களிடத்திலே வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன். கோவிட் பெருந்தொற்று காலத்திலே நாம் எப்படிப்பட்ட முதிர்ச்சியுடைய தேசம் என்பதை 140 கோடி இந்தியர்கள் உலகிற்கு எடுத்துக் காட்டினார்கள். ஒரு தேசம் என்ற வகையிலே ஒவ்வொரு சூழ்நிலையையும் நாம் வெற்றிகரமாக கடந்து செல்வோம் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். Friends, the upcoming election is the most important in Tamil Nadu's history. The choice before the people is very clear. One path leads to corruption, dynasty politics, and broken promises. The other path leads to development, opportunity, and honest governance. I have full faith in the wisdom of the people. Together, we will build a Tamil Nadu that is prosperous. Together, we will build an India that is developed. Let your voice from Tiruchi echo across the state. Tamil Nadu wants change. Tamil Nadu wants NDA. Nandri. நண்பர்களே, தமிழ்நாட்டின் வரலாற்றிலே வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் என்பது மிகவும் முக்கியமானது. மக்கள் முன்பாக இருக்கும் தேர்வு தெளிவாக இருக்கின்றது. ஊழல், வம்சாவழி அரசியல், பொய்யான வாக்குறுதிகளை நோக்கி ஒரு பாதை, வளர்ச்சி வாய்ப்பு, நாணயமான ஆளுகை ஆகியவற்றை நோக்கி இன்னொரு பாதை அழைத்து செல்லுகிறது.
மக்களிடம் ஆழமான அறிவு இருக்கின்றது. அதன் மேல் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. நாம் அனைவரும் இணைந்து வளமான தமிழகத்தை உருவாக்குவோம். நாம் அனைவரும் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம். திருச்சி மக்களே, உங்கள் குரல் மாநிலமெங்கும் எதிரொலிக்க வேண்டும். தமிழ்நாடு மாற்றத்தை விரும்புகிறது. தமிழ்நாடு என்டிஏவை விரும்புகின்றது. நன்றி.